தாமிரபரணியில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்ய மக்கள் குவிந்து வருகின்றனர். மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் செல்வராஜ் இணைக்கிறார். வணக்கம் செல்வராஜ், இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமானது. இந்துக்களின் மிக புனிதமானது தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை. இந்த 3 அமாவாசைகளை நேரடியாக நீர்நிலைகளுக்கு முன்பாக உட்கார்ந்து தர்ப்பணம் கொடுத்தால் தங்கள் முன்னோர்களுக்கான அந்த உணவு என்பது சென்று அடையும் என்பது ஒரு ஐதீகம். அதன்படி இன்று தை அமாவாசை என்பது இன்று நெல்லை மாவட்டத்தில் பாபநாசம், சேரன்மாதேவி, வீரநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று காலையிலிருந்தே பொதுமக்கள் தங்கள் முன்னோருக்கு தர்ப்பணம் செய்வதற்காக குவிந்து கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் நெல்லை சந்திப்பு குறுக்குத்துறையில் உள்ள சுப்பிரமணிய சாமி கோவிலுக்கு முன்பாக உள்ள படித்துறை முழுவதுமே தற்போது இன்று காலையிலிருந்தே அதிகமான, குறிப்பாக ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து கொண்டு வருகிறார்கள். தங்கள் முன்னோர்களுக்கான எள்ளு, தண்ணீர், பழம் உள்ளிட்டவைகளை கொண்டு அந்த பகுதியை தாமிரபரணி ஆற்றில் நீராடி அதன் பிறகு தங்கள் முன்னோர்களுக்கான தர்ப்பணம் செய்யப்பட்டு வருகிறது. இதே போல வண்ணாரப்பேட்டை, கொக்கரகுளம், மீனாட்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து கொண்டு வருகிறார்கள். மிகவும் புகழ்பெற்ற தலமாக இருக்கக்கூடிய பாபநாச பகுதியிலும் இன்று காலையிலிருந்து மிக அதிகமான பொதுமக்கள் தங்கள் முன்னோர்களுக்கான தர்ப்பணம் செய்து கொண்டு வருகிறார்கள். மேலும் பல இந்த தாமிரபரணி ஆற்றின் பல்வேறு பகுதியில் பிளாஸ்டிக்கை ஒழிப்பதற்காக பலர் தங்களுடைய பொதுமக்கள் அங்கு வரக்கூடிய பொதுமக்களிடம் சமூக ஆர்வலர் தங்களுடைய பிளாஸ்டிக் பையை வாங்கி கொண்டு தங்கள் இந்த தால் பையை கொடுத்து கொண்டு வருகிறார்கள். இது போன்ற இந்த முறைதான் இது அவர்கள் செய்கிறார்கள், சமூக ஆர்வலர் செய்து கொண்டு வருகிறார்கள். இது போன்ற தாமிரபரணி ஆற்றின் நதிக்கரைகள் முழுவதுமே பொதுமக்கள் மிக அதிகமாக தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து கொண்டு வருகிறார்கள். செல்வராஜ், தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.